க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா இந்த மாதிரி கொல்றதுக்கான ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அங்கே வந்தவங்க எல்லாருமே மைனாவை கொல்றதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க. க்ரௌன் பிரின்ஸ் வந்தோன்னு தான் ஓடி போனாங்க. இது தெரிஞ்சவங்க வந்து தூஷங் இதுக்கப்புறமாங்க என்ன சேர்ந்தவங்கள நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு நான் இருக்கேன், அதுக்காகவே நான் க்ரௌன் பிரின்ஸாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து தம் பக்கம் மைனாவை வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்படி உரிமையோட வந்து கையை பிடிக்கிறது நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு பிடிக்கல. தூஷன் கையெடு அப்படிங்கிறதுக்கு பண்ண மாட்டேன், முடியாது. இப்படி தான் நீ யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணாமல் எல்லாரும் விட்டுக்கிட்டே இருக்கிறான்னா நான் கண்டிப்பாக வந்து கையை விட முடியாது, நான் வந்து அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவள் கையில் அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது, அதை நீ கவனிக்கலையே அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில அப்படியே ஒரு சண்டை மாதிரி போக ஆரம்பிச்சது. ஏன்னா தூஷன் எப்பவுமே மரியாதையாக தான் வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட நடந்துப்பாங்க, அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க, மரியாதை ரொம்ப வந்து மரியாதை நடந்துப்பாங்க. பட் இப்போ அப்படியே வார்த்தை போட ஆரம்பிக்கிறப்போ அதுவும் நம்மளால அப்படிங்கிறப்ப மைனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால டக்குன்னு ஐயோ என்னோட மெய்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு போகிற சாக்கில் இடத்துல இவங்க இல்லாமல் மெய்டை கூப்பிட்டு ரூமுக்குள்ள வந்துடுவாங்க. ஐயோ என்ன விடுங்க, உங்கள் கையில் அடிபட்டு பாருங்க மைனா மேடம் அப்படிங்கிறப்ப இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கிறாங்க. ஆனால் வெளியே அண்ணன் தம்பி இன்னும் சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ தூஷன் சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு தெரிஞ்சு உன்னால் யாரையும் பாதுகாக்க முடியாது, பார்த்துக்கவும் முடியாது, அப்பா அம்மா என்ன யாரையுமே உன்னால் பார்த்துக்க முடியாது, ஆனால் தயவுசெய்து உங்கள் தாத்தா கிட்ட கொஞ்சம் சொல்லிவை அப்படிங்கிறதுக்கு என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உன் தாத்தா தான் அரண்மனையில் இருக்கிற கார்ட்ஸு கிட்ட வந்துட்டு சொல்லி இந்த மைனா பொண்ணும் கொல்றதுக்கான ஆட்களை செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன முட்டாள்தனம் பேசுகிற அப்படிங்கிறதுக்கு அப்படி நான் பேசுனது முட்டாள்தனம் பொய்யா தெரிஞ்சதுன்னா நீயே போய் கிராஸ் செக் பண்ணிக்கோ பாரு, அதெல்லாம் என்ன எதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், மைனா கையில் நல்லா அடிபட்டிருக்கு, அந்த காயம் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறப்ப அதை நான் பார்த்துக்கிறேன், அவன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு அக்கறை இருக்கே இல்லை, அதை பற்றி உனக்கு என்னடா தெரியும், உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு, உனக்கு க்ரௌன் பிரின்ஸாக இருக்க பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் மக்களுக்காக தான் நான் இருக்கேன்னு நீ சொன்னேன், அதனால கண்டிப்பாக உனக்கு க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிற டைட்டில் மேலே ஆசை கிடையாது, இதுக்கப்புறம் நீ க்ரௌன் பிரின்ஸும் இல்லை, இனி யாராவது க்ரௌன் பிரின்ஸ் ஆக்கணும் அப்படின்னாலும் அதில் நீ இருக்க மாட்டேன், நான் க்ரௌன் பிரின்ஸ் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறமாக அம்மா அப்பா மையுனை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், மையுனை இங்கே இருக்கிறது எவ்வளோ டேஞ்சர், என்ன தெரியும் தான் அவளை இங்கே அலோவ் பண்ணியிருப்பேன், இவளை பார்த்துட்டு இருப்பேன், அது அவங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்கிற சமயத்தில் மையுனா வெளியே வருவாங்க. நான் பார்த்துட்டு தூஷன் இருந்துட்டு இதை பாரு மையுனா, என் கூட வா, என் சேம்பருக்கு வா, உன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறமாக உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை வருஷம் தூஷன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மையுனா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, அப்படியே எங்கள் அண்ணன் மாதிரியே பேசுகிறேன், எங்கள் அண்ணனும் இப்படி தான் அப்படிங்கிறப்ப இது பாரு, ஏதோ மைனா மேலே எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசாத, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மையுனாக்கு எதுவும் ஆகாது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ எல்லாத்தையும் விடு, அப்பாவுக்கு இருக்கிற அந்த விஷ முறிவுக்கு டாக்டர் சாயை தவிர்த்து யாராலையும் விஷ முறிவு மருந்து கொடுக்க முடியாது, குணப்படுத்த முடியாது, அரண்மனையில் இருக்கிற மற்ற வைத்தியர்களும் ட்ரை பண்ணிட்டாங்க, வெளியிருந்த வைத்தியர்களும் ட்ரை பண்ணிட்டாங்க, மையுனா ப்ராப்பராக மருத்துவத்தை படித்தவ கிடையாது, அவங்க அப்பா கூட இருந்ததுனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவன், இவளால் எப்படி அப்பாவை காப்பாற்ற முடியும்னு நினச்சிருக்க. இதை பாருங்க இளவரசரே தூஷன், அவர் ஒன்றும் என்னை வர சொல்லலை, க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன வா வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றி எனக்கு ஆர்டர் போடலை, வந்தது நான் தான், என் அப்பா பண்ண பாவத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிராய்ச்சித்தை தேடணும்னு பார்க்குறேன், என்னால் முடியுதோ இல்லையோ அரசர் கண்முழிச்சு எழுந்திருக்கிறதுக்கான வைத்தியங்கள் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. செம கடுப்பாயிடுது தூஷங்குக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் இருக்குது, அதனால தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்கன்னு புரியுது. இதை பாரு மையுனா, நைட்டு வரைக்கும் தான் உனக்கு டைம், விடியறப்போ நீ இந்த பேலஸ்குள்ளே இருக்கக்கூடாது, அதையும் மீறி இருந்த அப்படின்னா நான் நேராக போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் அவரோட சேம்பருக்கு கூப்பிட்டு வந்து மைனாவோட கையெல்லாம் கட்டு போட்டுட்டு இப்போ பரவாயில்லையா இருக்கே அப்படின்னு எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக உண்மையை சொல்லு மையுனா, இதுக்கு பின்னாடி என்னோட தாத்தா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு க்ரௌன் பிரின்ஸ் மன்னிச்சிடுங்க. ஆமாம், ஏன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் பாடி கார்டு கிட்ட கூட போய் பேசியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டர் சாயோட பொண்ணு, நீங்கள் என்கிட்ட பழகிறது அவர் எப்படி ஏற்றுக்குவாரு, அதனால் அவர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாரு என் தாத்தா பற்றி எனக்கு தெரியும், கண்டிப்பாக உன்னை கொல்ல சொல்லி ஆட்கள் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கலாம், அது என்ன எதுன்னு நான் பார்க்குறேன், ஆனால் நான் ஏன் தெரியுமா தூஷன் வந்து க்ரௌன் பிரின்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருக்கேன். அதுக்கு காரணம் எனக்கு இந்த க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டத்து மேலே இருக்கிற ஆசை கிடையாது. இந்த மாதிரி தூஷன் க்ரௌன் பிரின்ஸ் ஆகிட்டா அப்படின்னா தூஷங்கோட தாத்தா என் அப்பாவான அரசரை சாகிறதுக்கு விட்டுருவாங்க, மருத்துவமெல்லாம் பண்ணி காப்பாற்ற மாட்டாங்க, அதுக்கப்புறமாக டேரெக்டாக க்ரௌன் பிரின்ஸாக இருக்கக்கூடிய தூஷங்க வந்து அரசனாக்கிடுவாங்க. அதுக்காக தான் இந்த ராஜமாதா கூடயும் அப்பா கூடயும் சேர்ந்து கை கோத்து தூஷங்கோட தாத்தா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால தான் அரசருக்கு விஷம் வச்ச மாதிரி அதுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி என் மேலே பழி போட்டு அதன் வகையில் என்ன ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா நான் க்ரௌன் பிரின்ஸாக இல்லை. அப்போ க்ரௌன் பிரின்ஸ் அப்படிங்கிற இந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்குது. என் அப்பாவுக்கு விஷம் தலைக்கேறி அவர் இறந்துட்டார் அப்படின்னா அரசர் இல்லாத நாடு, வேற யார் இருக்காங்க வாரிசு, தூஷங் தான். இதுதான் அவங்களோட பிளான். அதுக்கு தன் பொண்ணான ராணி விதவையானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூஷங்கோட தாத்தா நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பிளான். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதை பற்றி நீங்கள் உங்கள் தம்பி தூஷன் கிட்ட சொல்லலை, எப்படி சொல்லுவேன், உன்னோட சொந்த தாத்தா உன்னை பெத்த அம்மாவோட அப்பாவை இவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம எதிரியே கூட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத சொன்னால் அவன் மனசு எப்படி தாங்கும்.
நாளைக்கு எல்லாமே நல்ல நிலைமையில மாறிட்டாலும் என் தாத்தா தான் இத்தனை பிரச்சனை பண்ணார் அப்படிங்கிறப்போ கடைசி வரைக்கும் அவன் மனசுல அது மிகப்பெரிய காயமா இருக்கும் இல்லையா? என் தம்பிக்கு நான் அப்படி ஒரு தண்டனை எப்படி கொடுப்பேன்? அதனால தான் எதுவும் சொல்லாம இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு தூஷன் கொடுத்து வச்சுக்கணும் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா வந்து அந்த கார்டை கூப்பிட்டு திட்டுறாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணை கொல்லவா சொன்னேன்? எதுக்கு வந்து ஆட்களை கையில வாளோட அனுப்பிச்சேன்? எதுக்கு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணேன்? நான் ஜஸ்ட் அந்த பொண்ணை எப்படியாவது கொண்டு போய் பேலஸ்க்கு வெளியே விட்டுருன்னு தானே சொன்னேன். இந்த கார்டு வந்துட்டு ஐயோ அது வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற சமயத்துல பாடி கார்டு வருவாங்க. சரி நீ போ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்த பாடி கார்டு இருந்துட்டு இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸ் வந்து உங்களை பார்த்து பேசணும்னு கூப்பிட்டுருக்காங்கிறாங்க. அங்க வந்ததும் தாத்தா இது நீங்க பண்ணீங்களா அப்படிங்கிறப்ப இதை பார்ப்ப அந்த பொண்ணை கொல்ல சொல்லி ஆட்கள் அனுப்ப கிடையாது. அந்த பொண்ணு எப்படியாவது அரண்மனைக்கு வெளியே கொண்டு விட்டுடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சரி எவ்வளவு வாட்டி நான் சொல்லியிருக்கேன் என் முதுகுக்கு பண்ணி பிளான் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிந்தா வந்து அந்த ராயல் டேஸ்டர் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி பிளான் போட்டு எனக்கே தெரியாம அரசவையில் வந்து சொன்னீங்க. இப்ப என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க. இதை பார்ப்பா அந்த பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது கிடையாது. ஒரு துரோகியோட பொண்ணு சாயோட பொண்ணு எப்படி நம்புற அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னசென்ட். அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? இப்படி வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. தாத்தா அந்த பொண்ணு என்னோட பாதுகாப்புல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாகவும் அந்த பொண்ணை என்னோட காவல்ல இருந்து பிரிச்சு வெளியே கொண்டு போய் அனுப்புறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்களா அப்படிங்கிறப்போ 10,000 வாட்டி முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அதுதான் உனக்கு நல்லது. அப்படி ஒரு துரோகியோட பொண்ணு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படி ஒரு சமயம் வந்ததுன்னா அந்த பொண்ணை நான் பாதுகாக்கிறதுக்காக சண்டையில கூட இறங்குவேன். அப்போ அந்த பொண்ணை இங்கிருந்து அனுப்புறதுக்கு உங்க கையில ரத்தம் பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறப்ப பரவாயில்ல. அந்த பொண்ணு உன் பக்கத்துல இருக்கக்கூடாது, இந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடாது, அது இந்த சாயோட பொண்ணு இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தாத்தா உங்களுக்கு தூஷங்கோட தாத்தாக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சு. தன் பொண்ணு விதவியானாலும் பரவாயில்ல, தூஷங்க அரசனாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தாத்தா என்னமோ பண்றாங்க. நீங்களும் அப்படிதானங்கிறதுக்கு என்னப்பா பொஸ்குலன் அப்படி சொல்லிட்டேன், நான் அப்படிப்பட்டவனா அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு அப்பாவி பொண்ணு அவங்க அப்பா பண்ண பாவத்துக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு தான் நீங்க நியாயமா யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு சாய் பண்ண அத்தனை தப்பி இந்த பொண்ணு மேல சுமத்த பாக்குறீங்க பாத்தீங்களா? அதனால ஏத்துக்க முடியாது. இதை பாருங்க, அவ எனக்கு சொந்தமானவ, என் பக்கத்துல தான் இருப்பா, என் பாதுகாப்புல தான் இருப்பா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு நான் வந்துட்டு அவளுக்கு உறுதி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம என் அப்பா வந்து சீக்கிரம் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறதுக்கு அவ தான் வைத்தியமும் பார்க்க போறா. இதுல நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது. என்னோட வார்த்தையை மீறினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை தாத்தா. ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு காலம் பண்ணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு வருத்தமா போயிடுது. அதுக்கப்புறமாங்க இங்க தூஷங்க தான் காட்டுறாங்க. தூஷங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நம்ம மைனா வந்து தன் பக்கம் அவர் கையை பிடிச்சி இழுத்துருந்துருப்பாரு இல்லையா? அப்போ நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்ம எதிர்பார்த்த சமயத்துல யாரும் கையை பிடிச்சி இழுக்கிறப்போ நம்ம முகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாற்றத்தை அந்த இடத்துல தூஷங் பார்த்துருப்பாரு. அது இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யாரு நம்ம கையை பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தானே மயூனா நம்மளை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் வரைக்கும் போனது, இவங்களும் க்ரௌன் பிரின்ஸும் மயூனாவும் ஹக் பண்ணதை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க க்ரௌன் பிரின்ஸும் மயூனாவும் அரசரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மருத்துவ புக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த மருத்துவ புக்கையும் வச்சு ஏதாவது மருந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் உட்காந்து அதை படிச்சுட்டு இருக்காங்க. ஒரே சேம்பர்ல இல்ல, க்ரௌன் பிரின்ஸோட சேம்பர்ல இருப்பாங்க, மயூனா வந்துட்டு மேடுக்கெல்லாம் இருக்கிற சேம்பர்ல இருப்பாங்க. அதுக்கப்புறமாக இங்க ராஜமாதாவை காட்டுறாங்க. காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே உங்க மீட் பண்ற இடத்துல தான், அதுவும் ரகசியமா. யாருக்காக? சாய்க்காக தான். சாய் வந்ததும் உன் பொண்ணு வந்து இன்னைக்கு என்ன பார்த்தா பேசினா. அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? அவங்க அம்மாவை கொண்டது நீ தான் சொல்லி வச்சிருக்க, ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அப்படியே இருந்துட்டு போட்டும். அவ பார்வையில நான் கெட்டவன் அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் நாளை பின்ன அவளுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது. அப்படியே இருந்துட்டு போட்டும். இதை பாரு ரயான், இங்கே நான் ஓடோடி வந்தது இந்த மாதிரி கதைகளை பேசுறதுக்கு கிடையாது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால உன்னை பார்க்கறதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வருவார் டாக்டர் சாய். அவர் ஏமாத்தி ஆகணுமே. ஸோ மைனா ஒரு லெட்டர் கொடுத்ததாக வந்துட்டு இவர் பாடி கார்டு கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து மனசு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆறலை, எனக்கு உங்களை பார்க்குறப்ப அப்படி வேதனையாக இருக்குது, என் அம்மா ஞாபகமாக இருக்குது, அதனால என் அம்மாவோட கிராமத்தில் போய் அவங்க சொந்தக்காரங்க கூட நான் தங்க போகிறேன், கொஞ்ச நாளைக்கு என்னை வந்து தொந்தரவு பண்ணாமல் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கும். இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமாக ஓகே, என் பொண்ணுக்கு அங்கே தான் அமைதி கிடைக்கும்னா கிடைக்கட்டும். அவள் இந்த மாதிரி அரண்மனைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது, தலைநகரில் இல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான். அவங்க அம்மாவோட கிராமத்துலேயும் இருக்கட்டும். அதுக்கப்புறமாக இங்கே என்ன வீட்டுக்கு எதுக்காக வரணும்? என் பொண்ணும் இல்லை, இந்த வீட்டில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வேலைகள் இருக்கிறதுனால இதுக்கப்புறமாக அரண்மனையிலேயே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையே என்னோட ரூமில் தங்கிக்க போகிறேன். அதனால பாடி கார்டு நீயும் வந்துட்டு என்னை பார்த்துக்கணும், என் கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீடு வந்து பூட்டிட்டு என் பொண்ணுக்கு பாதுகாப்பாக அந்த கிராமத்துக்கு போ, பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த நாள் விடிஞ்சதுமே ராஜமாதா பார்க்கறதுக்காக க்ரௌன் பிரின்ஸ் வராங்க. என்னப்பா இந்நேரத்தில் விடிஞ்சு விடியாதவன் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ காலையில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போகலாம் தான் வந்து அப்படிங்கிறாங்க. குட் மார்னிங்கா? திடீர்னு என்ன மேலே பாசம் ராஜமாதா கேட்க க்ரௌன் பிரின்ஸ் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, விடிய காலையில் எனக்கு ஒரு கனவு, அந்த கனவுல இறந்து போன உங்க மகன் வந்து என் கனவுல வந்தார் அப்படின்னு ராஜமாதாக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுநடுங்கி போயிடுறாங்க. என் கனவுல வந்த உங்க பையன் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு, இறந்து போன அவருக்கு ஒரு ப்ராப்பரான குட் பை நம்ம கொடுக்கணும், வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டுருக்கணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இப்போ தோணுது. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்குறாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் ஒருவேளை உங்க பையனோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கிறதும் காரணமா இருக்கலாம் இல்லையா?
உங்க பையனை எங்க புதைச்சிருக்காங்களோ அதுக்கு பக்கத்துல இப்ப டெம்பரவரி பேலஸும் கட்டிட்டு இருக்காங்க. அங்கதான் புத்தர் கோயில் இருக்கு. அங்க போயிட்டு உங்க பையனை நினைச்சு சாமி கும்பிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க போலாம்னா நம்ம போலாம் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த கிரவுன் பிரின்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து போனதுக்கு அப்புறமாக பிரயாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு தான் மேடி கிட்ட சொல்றப்போ, ஐயோ ராஜமாதா நீங்க இப்படி அவசரப்படாதீங்க, இந்த கிரவுன் பிரின்ஸ் சொல்ற பேச்சை மட்டும் கேட்டு அப்படியே போயிடாதீங்க, பாதுகாப்பு முக்கியம். அது மட்டும் இல்லாம சாய்க்கு அப்படிங்கிறப்போ என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயம், யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பா நான் போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சேம்பருக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்துருவாங்க. தூஷன் விடுவிடுன்னு வந்து இந்த பக்கம் ரூம்பு அந்த பக்கம் ரூம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எங்க மைனா ஒழிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறப்போ அவ பாதுகாப்பான இடத்துல இருக்கா. என்ன பாதுகாப்பான இடம், அவளை கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கோ தூஷன், அவளை யாரும் கொல்ல பார்க்கல. என் தாத்தாக்கு மைனவனை பாதுகாப்பா வச்சிருக்கிறது தெரிஞ்சதும் அவளை அரண்மனையை விட்டு அனுப்பதான் பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கே, அரண்மனையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க தான் கத்தியோட போய் நிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறப்போ நீ ஒன்றும் பேசி புரிய வைக்க வேண்டாம், எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் சொல்றது இல்ல. சரிண்ணா நீ சொல்லாட்டி பரவாயில்ல, நான் எப்படியே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை ஃபுல்லா தேட போறாங்க. மேடுகள்லாம் தங்கியிருக்கிற ரூம் பாட்டுக்கு இவர் பாட்டுக்கு போய் ஓப்பன் பண்றாங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க, துணி மாத்திட்டு இருக்காங்க. கடைசியில் தன்னோட பாடி கார்டு கிட்ட அரண்மனை மூளை முடுக்க தேடு அப்படின்னு சொல்லிட்டு தூஷங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. இதை மேடு பார்த்துட்டு போய் நம்ம கிரவுன் பிரின்ஸ் கிட்ட சொல்றப்போ, தூஷங்க அப்படி போயிட்டானா, அந்த அளவுக்கு போயிட்டானா, எப்படியாவது மைனாவை தேடணும் அப்படிங்கிற ஆர்டரை வந்து அவன் பாடி கார்டு கொடுத்துட்டானா, அவன் பாடி கார்டு என்கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வாங்க அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமாக அந்த தூஷங்கோட பாடி கார்டை தோல்ல போட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல தாங்க மைனாவோட மேடும் இருக்காங்க. இது மேடுகளை தங்குறதுக்கான இடம் கிடையாது. இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த பாடி கார்டை கட்டி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமாக மைனா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸும் மைனா உள்ள பேசிட்டு இருப்பாங்களா. இவங்க 3 பேர் நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு, மெய்டு, அதுக்கப்புறம் மைனாவோட மேடெல்லாம் பேசிப்பாங்க. மைனாவோட மேடுக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸோட மேடை வந்து பிடிச்சி போயிடும் அப்படின்னா, ஐயோ நீங்க எவ்வளவு தன்மையா இருக்கீங்க, பால் மாதிரி இருக்கீங்க, குழந்தை மாதிரி இருக்கீங்க, இங்கே சில ஜென்மங்க இருக்குதுங்களே, பரங்களுக்கு சட்டையும் தொப்பியும் போட்ட மாதிரி மனசாட்சி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. உள்ள வந்துட்டு சொல்றாரு நம்ம கிரவுன் பிரின்ஸ், இந்த மாதிரி நான் ராஜமாதா கிட்ட போய் பேசியிருக்கேன், அவங்க இறந்து போன பையனுக்கு சாமி கும்பிடுறதுக்காக நான் அவங்களை கூப்பிட்டு போக போறேன், அந்த சமயத்தில் இந்த புக் எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ராஜமாதா கிட்ட இந்த புக் இருக்கு அப்படிங்கிறதையும் மைனா சொல்லிட்டாங்க. ராஜமாதா சேம்பர் இல்லைன்னா தானே புக் எடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க தான், என்னோட மேடு அனுப்பலாம், அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் சொல்றதுக்கு, கிரவுன் பிரின்ஸ் உங்களோட மேடு வந்து ஆம்பளை, அவர் எப்படி ராஜமாதோட சேம்பருக்குள்ள போக முடியும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல மைனா உனக்கு ஆபத்து, அதெல்லாம் எதுவும் ஆகாது, அது மட்டும் இல்லாம இவர் போனா தேடணும், நான் பார்த்தேன் அந்த புக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு எடுத்துட்டு வந்துருவேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறாங்க. கிரவுன் பிரின்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, பயமா இருந்தாலும் சரி மைனா டக்குனு போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக தூஷங்க பாக்குறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் வராங்க. வந்தவங்களுக்கு ஒரு மைண்டுக்குள்ள மைனா சொன்னது ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி அப்பாவோட புக்ஸ் எல்லாத்தையும் நான் போய் பார்க்கலாம், அங்கே ஏதாவது மருத்துவ குறிப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு போனப்போ ஒரு லெட்டர் பார்த்தேன். அந்த லெட்டர் ஃபுல்லா படிக்க முடியல, 2 வரி தான் படிச்சா. அதுல இருந்து ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது, தூஷங்க கிட்ட ஒரு ஸ்பையை வந்து எங்க அப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மைனா சொன்னது வந்து இவருக்கு இப்போ வந்து மைண்டுக்குள்ள ஓடுது. அதை மனசுல வச்சுட்டு தூஷங்க பாக்குறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் வந்து, இது பாரு தூஷங், மைனா என்கிட்ட சொன்னா அந்த சாய் வந்துட்டு உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்களை வந்து ஸ்பையா வச்சிருக்கா, உன்னோட மேடுகளை ஏதாவது லேடி மேடா யாரா வேணா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாடி கார்டா இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால இப்போ அந்த பாடி கார்டு என் கஷ்டத்தில் தான் இருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. தூஷங்குக்கு கோவம் வந்துடுது, நான் எல்லா சமயத்திலும் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன், நான் உன்னை அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டான், நீ பண்றதுல கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அம்மாவை நீ எப்படியாவது காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கத்தியை கொண்டு கொடுத்து உண்மையை சொன்னேன். ஆனா அம்மாவையும் வந்துட்டு அந்த சீக்ரெட் கார்டெல்லாம் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாக தாத்தாக்கு அட்டாக் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக கூட, அதுக்கு படி நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட நான் உன்னதான் ட்ரஸ்ட் பண்ணேன், ஆனா என் நம்பிக்கைக்கு நீ தகுதியானவன் கிடையாது, நீ வந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறியல்ல எனக்கு இந்த கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டம் வேண்டாம், பிடிக்கல அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது, உனக்கு இந்த கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டம் வேணும், ஏன் இந்த நாட்டுக்கே அரசராகணும்னு ஆசைப்படுறேன், அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ கோவம் வந்துடுது நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கு. இந்த பாருடா என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மனசே சுக்குனரா வெடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. என்னதான் சொல்ல அப்படிங்கிறப்போ சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் வந்து அமைதியா ஏடுறாங்க. இதை பாரு தூஷன், அந்த அளவுக்கு என் மேலே உனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா உன் அப்பா நல்லபடியாக முழிச்சு எழுந்ததுக்கு அப்புறமாக, அப்பா இந்த கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம்ப்பா, தம்பி தூஷனுக்கே கொடுத்துருங்கன்னு நான் சொல்கிறேங்கிறப்போ, அப்பா அப்படி எழுந்ததுக்கு அப்புறமாக நீ சொல்கிற கோரிக்கை அவர் ஏற்றுக்குவாருன்னு நினைக்கிறியா? இந்த பாரு தூஷன், நீ ரொம்ப வரம்பு மீறி பேசிகிட்டே இருக்கேன், நீ என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கோ, கெஸ் பண்ணிக்கோ, இவ்வளோதான் என் முடிவு, எனக்கு என்ன சரின்னு தந்தோ அதான் நான் பண்ணுவேன், மதிச்சா மதி காட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. தூஷன் கத்துவான், நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகியே தீருவேன், அந்த மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட கிரவுன் பிரின்சஸா அவளை மாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு கத்துன்னு கத்துறான். அதுக்கப்புறமாக அதை ராஜமாதா கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களோட பையனுக்கு வந்து சாமி கும்பிடணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே சாமி கும்பிடுறப்போ சாய்க்கு லாஸ்ட்டாக இந்த நியூஸ் கிடச்சிருக்கு, அவர் டேரெக்டாக கோவிலுக்கு வந்திருப்பாரு. அப்படியே மானிட்டர் பண்ணுறாரு, சாய்க்கு என்னமோ தோணுது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கான், கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு இருக்கான், இன்னமும் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவோட மேடு கிட்ட, ராஜமாதாவோட சேம்பர்ல யாரோ இருக்காங்க, உடனே போய் பாரு அப்படிங்கிறாங்க. இவங்க உடனே பாக்குறதுக்கு வந்துருவாங்க. ராஜமாதாவோட சேம்பர்ல இந்த மாதிரி இந்த பிளான்ட் எல்லாத்தையும் இங்க வந்து கரெக்டா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து அங்க இருக்கிற மேடை வந்து பிஸியா வச்சுக்குவாரு கிரவுன் பிரின்ஸோட அந்த மேல் மேடு.
அந்த சமயத்துல இவங்க சேம்பருக்குள்ள போயிட்டு கரெக்டா அந்த புக் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா மைனாக்கு அவங்க எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறதுக்கும் ராஜமாதாவோட அந்த லேடி மெய்டு வர்றதுக்கும் சரியா இருக்கு. ஆனா எப்படியும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்ததும் இவங்களுக்கும் தெரியும் இந்த புக் இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஓபன் பண்றாங்க. அந்த புக் அங்கதான் இருக்கு. அதுல 5ன்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அடான் இருக்கு இந்த மெய்டுக்கு. அதுக்கப்புறம் சேம்பர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அம்மா போயிடும். ஆனா இவங்க தான் புக் எடுத்துட்டாங்க இல்லையா, அதை கிரவுன் பிரின்ஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் வந்து ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்கும், உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இதே மாதிரி ஒரு புக்ல 5 எழுதி அங்க வச்சிருக்கேன். ஆனா அது உண்மையான புக் இல்ல, உண்மையான புக் அங்கிருந்து திருடு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த விஷமுறிவுக்கான மருந்து என்னென்ன மருந்தை கலக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எத்தனை ரேஷியோல கலக்கணும் அப்படிங்கிற குறிப்பு இல்ல. அப்ப நம்ம அரசரை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. இவ்வளவு ரேஷியோல குத்து மதிப்பா கலக்கி இது வந்து அரசருக்கு வந்து உதவியா இருக்கும், அரசுக்கு கொடுத்து பார்க்கலாம், நம்மளால பரிசோதிக்க முடியாது, என்ன பண்றதுன்னு கேட்கிற சமயத்துல அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வாட்டி கிரவுன் பிரின்ஸும் தூஷங்கும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ராயல் டேஸ்டர் ஒரு லேடியை வர சொல்லியிருப்பாங்க இல்லையா டெஸ்ட் பண்றதுக்கு. அந்த லேடி கூட கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வச்சாலும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு எலி கூட கொண்டு வந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அது என்ன விஷம், ஒரு பறவையோட இறக்கையில இருந்து கிடைக்கிற விஷம். அந்த விஷத்தை ஃபர்ஸ்ட் அந்த இது எலிக்கு கொடுத்துட்டு கம்மியா, அதுக்கப்புறமாங்க இவங்க ஒரு காம்பினேஷன்ல வந்து அந்த மருந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ரேஷியோ கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புக்ல இந்த மருந்து இருக்கு, அதாவது இதுதான் விஷமுறிவுக்கான மருந்து அப்படிங்கிறது இருக்கு, இது இந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த ரேஷியோன்னு தான் இருக்குன்னு தெரியல. இவங்கள ஒரு குத்து மதிப்பு ஒரு ரேஷியோ வந்து கலக்குவாங்க. அதை அந்த எலிக்கு கொடுப்பாங்க, விஷம் கொடுத்துருக்கிற எலிக்கு. அந்த எலிக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 எலி இறந்து தான் போச்சு. விஷம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் விஷமுறிவு மருந்து இவங்க ஒரு ரேஷியோல கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த எலிக்கு ஏத்துக்கல, இறந்து போச்சு. இன்னும் நிறைய எலி பிடிக்க வேண்டியது இருக்கு. அடுத்த மருந்தை வேற ரேஷியோல இவங்க போட்டு கலக்க வேண்டியதாக இருக்கு, தயாரிக்க வேண்டியதாக இருக்கு. மருந்து பிரச்சனை கிடையாது, மாத்து மருந்து இவங்க கிட்ட கிடைச்சிருச்சு, அது எந்த ரேஷியோ அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிங் இருக்கிற சேம்பருக்கு தான் போகணும். அங்க மையுனா சகஜமா போயிட்டு வரணும் அப்படின்னா கிங்க பக்கத்துல ஒரு மெய்டு இருக்காரு இல்லைங்களா, மேல் மெய்டு, அவரை எப்படியாவது வந்து சமாளிக்கணும், அதாவது நம்ம பக்கம் இழுத்துக்கணும். ராயல் கார்டு பிரச்சனை இல்லை, இந்த ஆள் ராஜமாதாக்கு விசுவாசி, இவனை வந்து நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக இந்த தூஷங் இருக்கான் இல்லைங்களா, இவன் பைத்தியக்காரத்தனமா ஒரு வேலையை பண்ணி விட்டுடுவான். இவன் ராஜமாதா பாக்குறதுக்கு வந்து நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறேன், டாக்டர் சாய் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஏன் எம்எல் நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறாங்க. ராஜமாதா சால்ட்டா ஆமா தோஷம் உன்னை நம்ப முடியாது, நீ இப்படி பேசுற அப்புறம் மாத்தி பேசுற அப்படிங்கிறாங்க. சரி என்னை வந்து நீங்க நம்புறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன். இங்க வந்து கிரவுன் பிரின்ஸ் அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மிலிட்டரி ட்ரூப் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கிட்ட எல்லார்கிட்டையும் பேசியிருக்காங்க, எப்ப வேணா அவங்க உள்ள வந்துருவாங்க. ஆனா அவங்க இன்னும் உள்ள வராம இருக்கிறதுக்கான காரணம் அரசரோட உயிர். அரசருக்கான அந்த விஷமுறிவு மருந்து வந்து டாக்டர் சாய் கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து கிரவுன் பிரின்ஸ் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க சேம்பர்ல ஒரு லேடி இருக்கா, அதுவும் இங்கதான் உங்க டோருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு லேடி மெய்டு. அந்த மெய்டு வந்து கிரவுன் பிரின்ஸுக்கு விசுவாசி. உங்க சேம்பர்ல இருந்தாலும் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கிரவுன் பிரின்ஸ் கிட்ட போய் சொல்லிடுற ஒரு ஸ்பையா இருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. போதுமா, இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு, நான் நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணுமா? என்ன நீங்க நம்புறீங்க அப்படின்னா அம்மா வாங்குறது நான் விடுதலை பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுனால ஓகே அனுமதி கொடுக்குறாங்க. இவன் கொண்டு போய் அந்த கதை எல்லாத்தையும் உடச்சு அங்கிருந்து அவங்க அம்மா காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறான். வந்ததும் ராணி மகனே அப்படின்னு வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ராணியோட சேம்பருக்கு வந்துருவாங்க. இதை பாருப்பா, நீ என்ன கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னா அது கிசி ராஜமாதா விட்டுருக்க மாட்டா, கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்க, நீ அது என்னன்னு சொல்லு, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் கம்ஃபர்ட் பண்றதுக்காக பேசாது அப்படிங்கிறப்போ கம்ஃபர்ட்லாம் பண்ண பேசலாமா, நான் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆகிக்கிறேன், உங்களோட உத்தரவை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ என்னது அப்படி இதுக்கிட்ட டீலிங் போட்டு அவங்க கிட்ட நீ கிரவுன் பிரின்ஸ் ஆகக்கூடாது, அதுக்கு நான் எதிராக இருக்கேன், உங்க அப்பாக்கு இது பிடிக்காது, கண்டிப்பா அவர் எழுந்தாருன்னு அப்படிங்கிறப்ப இதை பாருமா, நான் யாரோட ஆசைக்கும் கிரவுன் பிரின்ஸ் ஆகல, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறது என்னோட ஆசைக்காக, கிரவுன் பிரின்ஸ் ஆனா மட்டும்தான் உன்னை அப்பாவை எல்லாரும் காப்பாற்ற முடியும், அதுக்காக அப்படிங்கிறாங்க. முட்டாள்தனமா பண்ணாது அப்படின்னு ராணி என்ன சொன்னாலும் கேட்காம தூஷம் வெளியே வந்துருவாங்க. எல்லாத்தையுமே வெளியே இந்த மேடு ஓட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக ஐயோ இவன் கிரவுன் பிரின்ஸ் ஆயிட்டா அப்படின்னா எங்க அப்பாவோட திட்டமெல்லாம் நிறைவேறும், அரசரை கொண்டுடுவானே, உடனே போகணுமே அப்படிங்கிறப்போ ராணி நீங்க இப்படி பதட்டப்படக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறதுக்கு என் அப்பா எங்கேன்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் தாத்தா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு செம சந்தோஷம், என் பேரன் கிரவுன் பிரின்ஸ் ஆக போறான், நான் கிரவுன் பிரின்ஸோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா இருக்காங்க. பேராண்டி நல்ல முடிவெடுத்திருக்கா அப்படின்னு தூஷங்குக்கு கொம்பு சீவிட்டு இருக்காரு. ஆனா தூஷங்குக்கு இடிக்குது. எல்லாம் ஓகே தாத்தா, எங்க அம்மாக்கு ஏன் நான் கிரவுன் பிரின்ஸ் ஆகிறது பிடிக்கல அப்படிங்கிறப்போ அது அவ பயப்படுறா, நீ கிரவுன் பிரின்ஸ் ஆயிட்டா அப்படின்னா ராஜா மாத்தனாலும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. அதானி பெருசா எடுத்துக்காது அப்படிங்கிறப்போ தாத்தா நான் எதையும் பெருசா எடுத்துக்கல, நான் கிரவுன் பிரின்ஸ் ஆக தான் போறேன், அம்மாக்காக அப்பாக்காக, அதே மாதிரி எங்க அண்ணனும் சேஃப்டியா இருக்கணும், எங்க அண்ணனை நீங்க பத்திரமா பாத்துக்கணும், அவன் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஷியோர் கண்டிப்பா நான் அதுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இதை தூஷங்கும் நம்பிடுறான். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கேட்கறதுக்கு ஆமா அந்த கிரவுன் பிரின்ஸை நான் கொல்லாம விடுவேன், நீ நினைச்சிட்டு அவனை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு தான் ஒரு வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமாக ஒரு பிசினஸ் மேன் வீட்டுக்கு வந்துட்டு இவர் வராரு. உள்ள வரல நம்ம கிரவுன் பிரின்ஸ் வெளியே தான் நிற்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த பிசினஸ் மேன் கிட்ட
நம்ம அரசர்கிட்ட ஒரு மேல் மேடு இருப்பார் இல்லைங்களா, அவரோட ஃபேமிலி கொத்தடிமைகளா இருக்காங்க. அரசரோட மேடை தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் இங்க வந்து கொத்தடிமைகளை வச்சு இந்த பிசினஸ் மேனை பாத்துக்க சொல்லிட்டு இவங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணி, இதை பாரு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது நாங்க பண்ணிடுவோம், நீ வந்து எங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட அந்த மேல் மேடை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. இதை நம்ம கிரவுன் பிரின்ஸ் விசாரிச்சுட்டாரு. உள்ள வந்து தேடுற சமயத்துல ஒரு பாக்ஸ்ல இருந்து பெண் மாதிரியெல்லாம் விழுகுங்க. அதுல ஒரு எழுதுகோள் மாதிரி இருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பிசினஸ் மேன் வந்துடுறாங்க. ஒரு சண்டை நடக்குது. கடைசியில் இவங்க எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி உட்கார வச்சு அந்த அரசரோட மேல் மெய்டோட ஃபேமிலி, அம்மா அப்பா, இவர் அண்ணனா தம்பியான்னு தெரியல, எல்லாரும் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி சேர்ந்து எல்லாருக்கும் இப்பதான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பிசினஸ் மேனே வந்துட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் வந்து மிரட்டுறாங்க. இதை பாரு, நீ அமைதியா இருக்கணும், இங்க நடந்த எதையும் சாயோட காதுக்கு கொண்டு போக கூடாது. அப்படி போகாம இருந்தேன்னா நீ பிசினஸ் அப்படிங்கிற பேர்ல டாக்ஸில் நிறைய மோசடி பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகையெல்லாம் கூட வந்துட்டு நீ சாய்க்கு கொடுத்துருக்க இல்லையா, அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நான் பெருசாக கண்டுக்காம இருந்துப்பேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டுவாங்க. இந்த பக்கம் அந்த ராஜமாதாக்கு தெரிஞ்சு போச்சே. தூஷங் வந்து சொல்லிட்டா, இங்கே ஒரு லேடி மேய்டு இருக்காங்க, அவங்கள தான் ஸ்பையாக வச்சிருக்கா எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லா மேடையும் போக சொல்லிட்டு இந்த ஒரு மேடை மட்டும் அங்கே இருக்க சொல்லுவாங்க. அவங்களாம் போனதுக்கு அப்புறமாக்க இதை பாரு, இதுக்கப்புறம் சேம்பருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இவங்களும் போயிடுவாங்க. இந்த பொண்ணு ஒன்றும் தெரியாமல் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு ஒட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசவே செய்கிறாங்க. வேணுக்குன்னு இந்த பொண்ணுக்கு கேட்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க. இதை பாருங்க, அரசர் சீக்கிரமாக வந்து முழிச்சு எழுந்துருவார், அதுக்குள்ளே எகைன் அவருக்கு பாய்சன் கொடுக்கணும்னு சாய் சொல்ல ராஜமாதாவும் அங்கே தான் இருப்பாங்க. தூசங்கோட தாத்தாவும் ஃப்ரெண்டு மினிஸ்டர் இருந்துட்டு ஆமா கண்டிப்பாக கொடுக்கணும், மறுபடியும் அவருக்கு பாய்சன் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க. ஐயோ, அரசருக்கு மறுபடியும் பாய்சன் வைக்க போறாங்களா அப்படின்ட்டு இந்த பொண்ணு கேட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வருவா. வந்த உடனே இந்த பாடி கார்டு கிட்ட சொல்றான், என்ன இப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்து அவரோட சேம்பர்ல கிடையாது, அவர் வெளியே இருக்காரு, அவர் எந்த வேலையா போயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். அந்த பிசினஸ் மேன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. இதை கேட்டதுமே பாடி கார்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கிரவுன் பிரின்ஸோட தாத்தா கிட்ட போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸ் வந்து சேம்பர்லையும் இல்லை வெளி வேலையா போயிருக்காரு அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. கிரவுன் பிரின்ஸ் எப்போ வருவான் அப்படின்னு கேட்கறதுக்கு, அது எனக்கு தெரியல தாத்தா, அவர் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆயிடுவார், ஆனால் டைமிங் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து இவர் சொல்றாரு, நம்ம கிரவுன் பிரின்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, அரசரோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம், ஸோ நாமளே ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே போயிட்டு சில காவலாளிகளை கூப்பிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அரசரோட உயிர் நாம தான் காப்பாற்றணும், நம்ம உயிரை விட அரசரோட உயிர் தான் முக்கியம் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ வெளியே இந்த சாய் நிறைய ஆட்களோட சுத்து போட்டுடுவான். அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ புரிஞ்சு போச்சு கிரவுன் பிரின்ஸோட தாத்தாக்கு, ஓகே நம்மளை ட்ராப் வச்சு பிடிச்சிட்டானுங்க, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ரூம்களை வந்து செக் பண்ணுறப்போ ஒரு பேப்பர் கிடைக்குது. அதில் சில பேர்களை வந்து ரவுண்டாக பவுல் ஷேப்பில் எழுதி வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு கோட் வேர்ட் மாதிரி, இவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்தணும், இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கோட் வேர்ட். இது கிடைச்சதும் ரகசியமாக திட்டமாக போடுறீங்க, திட்டம் பிடிச்ச எல்லாரும் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிரவுன் பிரின்ஸோட தாத்தாக்கு நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இப்போ தான் புரியுது. அதுக்கப்புறமாக இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு, பாடி கார்டுக்கும் நம்ம கிரவுன் பிரின்ஸோட மெய்டுக்கும். கிரவுன் பிரின்ஸ் வரப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் தூஷங்க தான் காட்டுறாங்க. தூஷன் கேட்டு அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு மினிஸ்டர் உட்காந்துட்டு, இப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்திருப்பான், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ தூஷன் யோசிக்கிறாங்க, இப்போ எங்கள் அண்ணன் என்ன யோசிச்சுட்டு இருப்பான், அவங்க தாத்தா வேற பிடிச்சி நம்ம ஜெயிலில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு பண்ண தப்புக்கு தானே போட்டோம், அவங்க தாத்தா சாக தான் போறாரு, அரசருக்கு எதிராக ராஜ்யத்துக்கு எதிராக திட்டம் திட்டினா விட்டுருவாங்களா, கண்டிப்பாக தாத்தாவோட உசுர் போக தான் போகுது, எப்படி காப்பாற்றுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான், குழப்பத்தில் இருப்பான் அப்படிங்கிறப்ப நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு கேட்ட வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த லேடி வந்துட்டு அங்கே மேடாக இருக்கிற அந்த லேடி வந்து நம்மளோட ஸ்பை அப்படிங்கிறது ராஜமாதாக்கு சாய்க்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் அவளுக்கு வேணும்னே கேட்குற மாதிரி பேசியிருக்காங்க, நம்மளுக்கு வளவரிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ பாடி கார்டுக்கு பதறிடுது. என்ன சொல்றீங்க கிரவுன் பிரின்ஸ், அந்த பொண்ணு ஓடி வந்து என்கிட்ட சொன்னது நான் பதறி போயிட்டு உடனே உங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணை வச்சு நம்மளை பிடிக்கணுங்கிற பிளான் போட்டாங்க, அரசர் உயிர் மறுபடியும் போகுது அப்படிங்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் பதட்டம் வரும். இப்போ ஒரே வழி, அரசருக்கான அந்த மருந்து வந்து கிடைக்கணும், மாத்து மருந்து கிடைக்கணும், உடனே அரசர் எழுந்து உட்காரணும், அது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த மாத்து மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எப்படி போகுதுங்கிறப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த ரேஷியோ வச்சு எல்லாமே எலிக்கு கொடுத்தாச்சு, எல்லா எலியும் செத்து போச்சு. அந்த இடத்துக்கு நம்ம கிரவுன் பிரின்ஸ் வராங்க, என்னாச்சு மைனா அப்படின்னு கேட்கறதுக்கு, இன்னும் என்ன ரேஷியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ அவர் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் மேன் வீட்டுக்கு போனப்போ ஒரு எழுத்தாணி மாதிரி பார்த்தாரு இல்லைங்களா, அதில் ஒரு ட்ரிக் இருக்குது, எப்போவுமே மையத்தொட்டு எழுதுனாதான் பேப்பரில் வந்துட்டு அந்த எழுத்துக்கள் விழும், ஆனால் இதில் மையெல்லாம் தொட வேண்டியது கிடையாது, சும்மா அந்த பேப்பரில் எழுதுனால எழுத்து விழும், ஆனால் பார்த்தா படிக்க முடியாது, அந்த இடத்துல எழுத்து இருக்கிற மாதிரியே தெரியாது, நல்ல வெளிச்சத்தில் ஸ்லாண்டிங்காக வச்சு பார்த்தா மட்டும்தான் அங்கே எழுதியிருக்கிற எழுத்து விசிபிளாக தெரியும். இது இந்த பிஸ்னஸ் மேன் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவன் போலி கணக்கு எழுதுறதுக்காக, அவனுக்கு நாம என்ன ப்ராடுத்தனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கணக்கு வைக்கணும், பட் அது யாருக்கும் தெரியக்கூடாது, அதுக்காக அதை யூஸ் பண்ணியிருப்பான். ஒருவேளை இதே மாதிரி எழுதுவோல இந்த சாய் யூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல சில எழுத்துக்கள் தெரியுது, இந்த மருந்துக்கான ரேஷியோ அது. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸும் நம்ம மைனாவை கட்டி பிடிச்சிக்குவாங்களா, ஐயோ கிரவுன் பிரின்ஸுக்கு எம்பாரஸ் ஆகிட போது, வாவா நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு அந்த மேடு பொண்ணி கூப்பிடுவாங்க. அங்கே அவங்க மறைமுகமாக எழுதியிருந்தது ரேஷியோ மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான மூலிகையும் சேர்த்து தான் எல்லாம் கிடைச்சிருச்சு, மருந்தும் தயாரிச்சாச்சு, அரசருக்கு கொடுக்கணும். அந்த இடத்துக்கு வர்றப்போ ராயல் கார்டு பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே மேல் மேடு இருக்காரு இல்லையா, அவர் தான் பிரச்சனை. அவர்கிட்ட வந்து இந்தாங்க லெட்டர்,
உங்கள் அப்பா தான் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், பிரித்து படிங்க அப்படிங்கிறப்போ அதை படிக்கிறாங்க. மகனே, எங்களை பற்றி கவலைப்படாத, நாங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கோம், சுதந்திரமாக இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கு. உன் ஃபேமிலியை பத்திரமா அவங்களோட சொந்த கிராமத்திலே கொண்டு போய் விட்டாச்சு, அங்கே அவங்களுக்கு எல்லாமே செட்டில் பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிறப்போ இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே மண்டி போட்டுட்டு கிரவுன் பிரின்ஸ் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறமாக இவர் இவங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க, அரசருக்கும் கிரவுன் பிரின்ஸுக்கும். ராஜமாதாவாலையும் சாயாலையும் இதுக்கப்புறமாக இவரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, பிளாக்மெயிலும் பண்ண முடியாது. உள்ள வந்தாச்சு, அரசருக்கு மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. யாருக்கு? மயுனாக்கு. ஏன்னா அரசருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மருந்து தயாரிச்சு ஃபர்ஸ்ட் எலிக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. எலி குணமாயிடுச்சு. ஒரு தைரியத்துல தான் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பயமா இருக்கு. கிரவுன் பிரின்ஸ் தான் தைரியம் கொடுக்குறாங்க, கவலைப்படாத, நம்பிக்கை இருக்கு, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா, நீ மருந்து கொடு அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மயுனாவும் மருந்து கொடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் தூஷங் வருவாங்க அரசரை பார்க்கறதுக்காக. அப்போ மேய்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரசர் பக்கத்தில் கிரவுன் பிரின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ற சமயத்தில் தூஷங்குக்கு உள்ள போகிறதுக்கு யோசனையா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குது. தூஷங் தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மயுனை எழுந்திருக்கிற பார்க்குறப்போ, மயுனா எங்கே போற, உட்காரு, தூஷங்க உள்ள அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் தூஷங்கு அரசர் இருக்கிற அந்த சேம்பருக்குள்ள வராம அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுவாரு. இளவரசர் தூஷங் போயிட்டாரு கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ சரி என்ன எதுன்னு பார்க்கலான்னு எந்திரிக்கிறதுக்குள்ள அரசர்கிட்ட அசைவு தெரியுது. மயுனா இருந்துட்டு கிரவுன் பிரின்ஸ் இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. கண்ணிமையெல்லாம் துடிக்குது. அரசர் கண்ணே முழிச்சிட்டாரு. உடனே நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு அப்பா என்ன பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல இவங்கெல்லாம் அப்படி ஷார்ப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன தூஷங்கும் திரும்பி பாக்குறாங்க. இங்க அரசர் கண்ணு முழிச்சிட்டாரு. நம்ம கிரவுன் பிரின்ஸ் கேட்கறாங்க, அப்பா ரெகனைஸ் பண்ண முடியுதாப்பா, உங்களால பேச முடியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அரசர் கண்ணு முழிச்சு பாக்குறதே தவிர்த்து எதுவும் பேசுறது இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேங்க.